பீகாரில் ஆகஸ்ட் மாதம் முதல் 125 யூனிட் வரை மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பீகாரில் அடுத்த சில மாதங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றனர். இதனையொட்டி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அதன்படி அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு 35% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும், அடுத்த 5 ஆண்டுகளில் மாநிலத்தில் 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவேன் என்றும் வாக்கு கொடுத்திருந்தார். இந்நிலையில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வெளியிட்ட அறிவிப்பில், ஆரம்பத்திலிருந்தே பீகாரில் அனைவருக்கும் மலிவு விலையில் மின்சாரம் வழங்கி வருகிறோம். தற்போது வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஜூலை மாத கட்டணத்திலிருந்தே அனைத்து நுகர்வோருக்கும் 125 யூனிட்டுகள் வரை மின்சாரம் இலவசமாக வழங்க முடிவு செய்துள்ளோம் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் 1.67 கோடி பீகார் குடும்பங்கள் பயனடைவார்கள் என்றும், அடுத்த 3 ஆண்டுகளில் அனைத்து வீடுகள் அல்லது அருகிலுள்ள பொது இடங்களில் சூரிய மின் வசதி நிறுவ முடிவெடுத்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.